ஹாய் எவ்ரி ஒன், வெல்கம் டு சவுதி இன்ஃபோ தமிழ். நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, சவுதி அரேபியாவில் சவுதி ஃபேமிலி விசா 2025 எப்படி அப்ளை பண்ணுறது, அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோவுக்கு போகிறதுக்கு முன்னால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு உங்களோட மொபைல் இல்லைனா லேப்டாப்பில் கூகுள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதில் மோஃபா விசான்னு டைப் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நான் இதுக்கான வெப்சைட்டுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை கூட நீங்கள் கிளிக் பண்ணி இந்த வெப்சைட்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா இது இப்படி தான் டிஸ்பிளே ஆகும். இதில் ஃபஸ்ட்டு இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் மோஃபா வெப்சைட். ஸோ அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் டெக்ஸ்டாப்பில் உங்களுக்கு இந்த மாதிரி பேஜ் டிஸ்பிளே ஆகும். அது அரபிக்கில் இருக்கும். அதை நீங்கள் இங்கிலீஷ் லாங்குவேஜ்க்கு சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் விசா பிளாட்ஃபார்ம்னு கீழே உங்களுக்கு 3 ஆப்ஷன்ஸ் ப்ளீஸ் செலக்ட் சர்வீஸ்னு கொடுத்துருப்பாங்க. விசிட்டர், சிட்டிசன் அண்ட் ரெசிடென்ட், அப்புறமா பிஸ்னஸ். ஸோ நம்ம வந்து ரெசிடென்ட் தான், நீங்கள் தான் ஸ்பான்சர், அப்போ நீங்கள் தான் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ ரெசிடென்ட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. ரெசிடென்ட்ஸ் கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதுலேயும் உங்களுக்கு ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். சிட்டிசன்ஸ், ஜிசிசி சிட்டிசன்ஸ், ரெசிடென்ட் அப்படிங்கிறது ஒரு 3 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதில் ரெசிடென்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதுக்கப்புறம் ஃபேமிலி விசிட் விசா அப்ளிகேஷன் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நஃபாத் லாகின் கேட்கும். நீங்கள் ஆல்ரெடி இது மோஃபாவில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணியிருந்தீங்க, சைன்அப் பண்ணியிருந்தீங்கன்னா இமெயில் அட்ரஸ் பாஸ்வேர்ட் கொடுத்து ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து நஃபாத் மூலமாக உங்களோட இக்காமா நம்பர் இதில் டைப் பண்ணி கூட நீங்கள் லாகின் பண்ணிக்கலாம். ஸோ நஃபாத் ஐடி கொடுத்து நீங்கள் வந்து எல்லாமே நம்பர்லாம் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த பேஜ் ஓப்பன் ஆயிரும். அதில் நீங்கள் ஃபேமிலி விசிட் விசாக்கு கீழே அப்ளைன்னு கொடுத்துருக்காங்களா, ஸோ அப்ளை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்ளை கொடுத்ததும் உங்களுக்கு இந்த ஃபஸ்ட்டு ஒரு பாப்அப் மெசேஜ் ஷோ ஆகும். அதாவது நீங்கள் அதை அப்ளை பண்ணும்போது உங்களோட பாஸ்போர்ட், யாருக்கு அப்ளை பண்ணுறீங்களோ அவங்களோட பாஸ்போர்ட் வந்து கையில் வச்சுட்டு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது ஒரு மிஸ்டேக், ஒரு ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருந்தாலுமே வந்து உங்களுக்கு விசா அப்ளிகேஷன் ரிஜெக்ட் ஆயிரும். ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணதும் உங்களோட ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து ஷோ ஆகும். உங்களோட நேம், அப்புறம் ஐடி நம்பர், பர்த் டேட், நீங்கள் வந்து எங்கே வேலை பார்க்குறீங்க, உங்களோட எல்லா ஸ்பான்சர், அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷோ ஆகும். அதில் என்ட்ரி விசா நம்பர் அப்படின்னு சொல்லி ஒன்று கொடுத்துருப்பாங்க. அது மட்டும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட விசா, நீங்கள் உங்களோட பாஸ்போர்ட்டில் அந்த விசா ஸ்டாம்பிங் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் என்ன நம்பர் இருக்குதோ அந்த நம்பரை நீங்கள் வந்து இதில் கொடுக்குற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் வந்து வாண்டட் டு விசிட், யாரை நீங்கள் வந்து விசிட் விசாவில் கூப்பிட்டு வரீங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸை ஆட் பண்ணணும். அதில் ஆடுன்னு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அதோட டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். பர்சனல் இன்ஃபர்மேஷன் நம்ம எல்லாமே ஃபில் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து நேஷ்னாலிட்டி இந்தியா கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நம்மளோட நேம், யாருக்கு எடுக்கிறீங்களோ விசிட் விசா அவங்களோட நேம் ஃபுல் எல்லாமே பாஸ்போர்ட்டில் இருக்கிற மாதிரியே கொடுக்குற மாதிரி இருக்கணும். பர்த் டேட், அப்புறமா பர்த் பிளேஸ், அப்புறம் ரிலீஜியனில் வந்து முஸ்லீம், நான் முஸ்லீம் 2 இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆக்குபேஷனல், என்ன வேலை அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் ஜெண்டர், அப்புறமா ரிலேஷன், இதில் ஸ்பௌஸாக இருந்தால் ஸ்பௌஸ், இல்லைனா சில்ட்ரன்ஸ், அப்புறம் மதர், ஃபாதர், அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா மொபைல் நம்பர், இமெயில் நம்பர் கொடுத்துக்கோங்க. பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன், பாஸ்போர்ட்டில் வந்து உங்களோட பாஸ்போர்ட் நம்பர் எல்லாமே கரெக்டாக கொடுங்க. அப்புறமா டைப் வந்து நார்மல், பாஸ்போர்ட் இஷ்யூ டேட், எக்ஸ்பைரி டேட், பாஸ்போர்ட் இஷ்யூ பிளேஸ். நெக்ஸ்ட்டு வந்து விசா இன்ஃபர்மேஷன் கீழே கம்மிங் பிளேஸ்னு கொடுத்துருப்பாங்க. அது வந்து மும்பை கொடுக்கணும். நம்ம வந்து ஸோ எல்லாம் கொடுத்து ஆடு கொடுத்தீங்கன்னா உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் ஆட் ஆயிரும். அதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோ ஆகும். கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ் வந்து டேஷ், விசா பீரியடும் டேஷ் இருக்கும். இதில் முன்னால் வந்து நம்பர் ஆஃப் என்ட்ரிஸ், அதாவது சிங்கிள் என்ட்ரினா 90 டேஸ், மல்டிபிள் என்ட்ரினா 365 டேஸ் அது வந்து மென்ஷன் ஆகிருக்கும். இப்போ வந்து மல்டிபிள் என்ட்ரி இல்லை அப்படிங்கிறதால இதில் எதுவுமே மென்ஷன் ஆகாமல் இருக்குது. ஸோ ஒன்ஸ் விசா அப்ரூவ் ஆகிற டைமில் தான் வந்து உங்களுக்கு அந்த என்ட்ரிஸ் வந்து ஷோ ஆகும். விசா பீரியடுமே அப்போ தான் ஷோ ஆகும். உங்களுக்கு இதில் ஏதாவது தப்பாக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா எடிட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் டிலீட் பண்ணிவிட்டு கூட திரும்பியும் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்கள் இது கூட எத்தனை பேர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்களோ அத்தனை பேருக்கான இதுவுமே திரும்ப அகைன் ஆட் கொடுத்து அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணி நீங்கள் ஆட் கொடுக்கணும். கொடுத்தா அவங்களோட இதுவுமே சேவ் ஆகும். ஸோ எத்தனை பேருக்கு நீங்கள் வந்து எடுக்கணும்னாலுமே இதில் எடுத்துக்கலாம். அதாவது உங்களோட ஃபஸ்ட் ரிலேஷனாக இருக்கணும், அவங்கள இது எடுத்துக்கலாம். இமேஜ் கோடு, அப்புறம் இதில் கொடுத்துருக்கிற கோடை வந்து இதில் டைப் பண்ணி நீங்கள் வந்து அக்ரிமெண்ட் அப்ரூவல், அதுக்கு அந்த செக் பாக்ஸ் ஒன்று இருக்கும். அந்த செக் பாக்ஸை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி சேவ் கொடுத்தீங்கன்னா உங்களோட அப்ளிகேஷன் சேவ் ஆயிரும்.
அப்ளிகேஷன் உங்களுக்கு சேவ் ஆகிடும். சேவ் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இந்த ஃபேமிலி விசிட் விசா வந்துக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து ஷோ ஆகும். அதில் ஆர்டர் நம்பர் இருக்கும். அந்த ஆர்டர் நம்பரை நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கணும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம விசா அப்ளிகேஷன் அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையாங்கிறத நம்ம செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எப்படி செக் பண்ணுறதுனா அகெயின் ஹோம் பேஜ் போய்க்கோங்க. போனதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் இங்கிலீஷ் சேஞ்ச் பண்ணிங்கன்னா கொரின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. அதில் என்கொயரி டைப் அப்ளிகேஷன் நம்பர் இருக்கும். ஸோ அதில் அப்ளிகேஷன் நம்பரில் உங்களோட ஆர்டர் நம்பரை டைப் பண்ணுங்கள். ஐடி நம்பரில் உங்களோட இக்காமா நம்பர் அப்புறம் கேப்டாச்சா கொடுத்து சர்ச் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட விசா அப்ளிகேஷன் வந்து அகெயின் ஓப்பன் ஆகும். அதில் விசா அப்ரூவ்டுன்னு இருந்ததுன்னா உங்களுக்கு அப்ரூவ் ஆகிடுச்சின்னு அர்த்தம். அப்போ அப்ரூவ் ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் அதை வந்து ஒரு பிரிண்ட் அவுட் எடுத்து உங்களோட கம்பெனியில் ஹெச்ஆர்கிட்ட ஸ்டாம்ப் அண்ட் சைன் வாங்கணும். இல்லைனா கஃபீல் அவங்கக்கிட்ட அவங்க ஸ்டாம்ப் சைன்லாம் வாங்கினதுக்கப்புறம் கம்பெனியே வந்து சேம்பர் ஆஃப் காமர்ஸ் அட்டஸ்டேஷன் வந்து பண்ணுவாங்க ஆன்லைன்லேயே. அதுக்கு கொஞ்சம் டேஸ் ஆகும். அப்புறம் நீங்கள் வந்து ஒன்ஸ் இந்த விசா வந்து அப்ரூவ் ஆகிடுச்சுன்னா அதுவுமே நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் அப்ரூவ் ஆகிடுச்சா இல்லையான்ட்டு. அப்ரூவ் ஆனதுக்கப்புறமா அந்த அப்ளிகேஷன் டாக்குமெண்ட் ஒன்று நம்மளுக்கு டவுன்லோட் பண்ண முடியும். அதை டவுன்லோட் பண்ணி அதை தான் உங்களோட ஃபேமிலிக்கு சென்ட் பண்ணணும். அந்த இது தான் வந்து நம்ம விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட்டில் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் ஆன்லைனில் அப்ளை பண்ணுறதுக்கான ஒரு ப்ராசஸ். அடுத்து விஎஃப்எஸ் அப்பாயின்மெண்ட் எடுத்து நம்ம விஎஃப்எஸ் ஆஃபீஸ்க்கு போகிற மாதிரி இருக்கும். அதை வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோஸ் பார்த்துருப்பீங்க. வீடியோஸ் உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோவில் ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். இல்லைனா இன்ஸ்டாகிராமில் டிஎம் பண்ணலாம். ஸோ வீடியோ பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.